எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எத்தனை சாமிகள் இருக்கு, எல்லா சாமியினுடைய கதவுகளையும் திறந்து வைத்து அபிஷேகம் பூஜை செய்வார்கள். ஆனால் 18ஆம் படி கருப்பனுடைய கதவு மட்டும் ஏன் பூட்டி இருக்கு? இந்த கருப்பே எங்கே பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு? கருப்பனை இப்போ கூப்பிட போகிறேன். உண்மையான ஜாமியாக இருந்தால் அப்படி குதிச்சு வரும். ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க. சாமி எங்கே தத்துரூபமாக இருக்கோ அங்கே தான் வரும். எல்லா ஊர்லேயும் வந்துடாது. என்ன போடு வைக்கிறாங்க என்ன? சரி சரி சீனில் வைக்காது. சீன் அது எதுக்குண்ணே? சரி வேணே வேணே அண்ணே அதை ஒட்டாதீண்ணே. ஒட்டினா பெயிண்ட் வந்துருமே. அண்ணே அண்ணே ஒட்டாதீண்ணே. தளபதி விஜய் அவருடைய ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நன்றி நன்றி. என்ன பாட்டு பாட? பாடுவோம்னே, பேசாம இருங்க. எக்கோ வச்சு ஏத்து பங்காளி. கருப்பனுடைய வரலாறை சொல்ல போறேன். உண்மையான ஜாமியாடி ஆடுங்க. அதே மாதிரி தண்ணியை போட்டு யாரும் ஆடி வரக்கூடாது. ஏன்னா அவன் சொன்னதே சொல்லுவேன், நான் நிப்பாட்ட முடியாது. கடை துறக்க 12 மணி ஆகும். அதே மாதிரி பொம்பளையால் ஆடுனா வீட்டு பீரோல் சாவி செல்ஃபோன்லாம் கொடுத்துட்டு ஆடுதா. மங்குன்னு தவிட்டு என் டிஸ்பிளே வச்சு என் ஜாவியை காணா அப்படின்னா இங்கே நான் பழுது நீக்கக்கூடிய செல்ஃபோனு கடை வைக்கலை ப்ரோ. சார்பு வச்சு கொஞ்சம் எக்கோ இங்க. ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு 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 வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வம் செழிப்பார். அந்த மலையாள சீமை பத்தி பறக்குது அங்கே பஞ்சம் இல்லாம வாழுது மலையாள நாடு. அந்த மலையாள நாடு ஆட்சி செய்ய அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோட யாரோடு 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளையே எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய தாரவாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குனே. இத மலையாள நாட்டுல இத கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்த காசி விஸ்வநாதே இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு போகும் காலம் வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாடு. 60 பிள்ளைய வளருது அங்க பேரு வைக்கிறேன் செல்ல மகன் என்று. இந்த பிள்ளைய வளர முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது அங்க விலங்கெல்லாம் சாகுது அங்க பயிரெல்லாம் கருகுதுடா. பத்தி எரியுதுடா
மலையாள சீமை அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்சவர காரணம் என்ன கருப்பு அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தால ஓடி வர அங்க உடுக்க உடச்சரிஞ்சிர பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி புறம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு முப்போகம் விளைஞ்சு செல்வம் செழிப்பார் அந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது அங்க பத்தி எரிய காரணம் என்னடா இன்னைக்கு 60 உள்ளைய உருமாறி ஒத்த புள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய ஏ கரவரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி கல்லாடி அலமோதி வருதுடா கீநாட்ட நோக்கி அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்று என்னைய தமிழ்நாட்டுக்கு விரட்டுது நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில உட்காரு அப்ப அழகு மலை காடு அருவி மலை சொங்க அந்த அழகு மலை வனக்காட்ட 18 லாடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணில வர்ற கருப்பேன் பெட்டிட்டா அழகு கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்காந்தாண்டா 18ஆம் படியா கருப்போ தங்க நல்ல சாமி முடியாதோவா சாமி
எங்கள் ஐயா சொன்ன வாக்கு நம்ம ஜாமியை கூப்பிடு, அங்கே உள்ள ஜாமி எல்லாரும் வந்து இந்த மக்களை காப்பாற்றணும்ப்பா, அதுக்கு தாண்ட நாடகம்னு எங்கள் ஐயா சொன்னார். அதனால் நான் ஜாமியை அழைச்சேன். இதற்கு ஜாமி வருவது தவறில்லை. அன்பு உறவுகளே, நல்லா இருங்க எல்லாருமே. ஹலோ ஹலோ, கொஞ்சம் மைக்கில் வாலி மைனே பாடுறேண்ணே. என்ன பாட்டு சொல்லுனே? எதா சரி பாரு. ஹலோ ஹலோ அண்ணே, கொஞ்சம் வாலி மையனே அண்ணே. சார் முனையனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத மக மாரியம்மனா. மாரியம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா, இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. முனையனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத மாரியம்மனா. மாரியம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா, இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளிச்சேரி காளி முனியந்தா, கள்ளிச்சேரி காளி முனியந்தா. முனையனூர் தங்கச்சி மாரியம்மன பக்கத்தான வந்து நிற்கிறான் ஐயா. முனையனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தான் ஐயா. சாமி ஊரா தத்துரமா இருக்குதையா. கோடான கோடிசனோ உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடிசனோ உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடிசனோ உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா, 18 படிகரப்பா. 18ஆம் படியா இந்த ஊருக்கு வந்துதான் நேராச்சியா. முனையனூர் கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குதையா, இங்கே உள்ள மக்களை எல்லாம் காக்குதையா.